உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினரின் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் கமாண்டர் ரிஹான் என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் சுற்றுலா பேருந்து மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் இருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் 9 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த 2 நாட்களில் கதுவா, தோடா மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகளிலும் இராணுவ முகாம்களிலும் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர். இந்த சம்பவங்களில் துணை இராணுவ படை வீரர் உட்பட 2 பலியாகினர். பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் ஒருவர் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் கமாண்டர் ரிஹான் என்றும் மற்றொருவர் அவரின் உதவியாளர் என்றும் தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கும் என உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 9ஆம் தேதி பேருந்து மீது நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஜ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்புடன் பேச்சு நடத்திய ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் நாட்டின் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.